தீபிகா, புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் ஓய்வு பெறுகிறது. அதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது. புதுச்சேரி உள்ள 30 சட்டமன்ற தேர்தல் களத்தில் 294 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதனை அனைத்து தொகுதிகளும் 4 முனை போட்டி உருவாகி உள்ளது. புதுச்சேரியில் 16வது சட்டசபை ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக அறிவிப்பு கடந்த 15ஆம் தேதி வெளியிடப்பட்டது. மொத்தம் உள்ள 30 தொகுதிகளில் மனு தாக்கல் 17ஆம் தேதி முடிவடைந்து 16ஆம் தேதி துவங்கி 23ஆம் தேதி நடைபெற்றது. உழவர்கரை, நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை மற்றும் நெட்டப்பாக்கம் ஆகிய 5 தொகுதிகள் அதிகபட்சமாக 14 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அதே போன்று குறைந்தபட்சமாக உசூடு தொகுதியில் 5 பேர் மட்டும் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தல் காலத்தில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி ஆகிய தேசிய ஜனநாயக கூட்டணியாகவும், காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விசிகே உள்ளிட்ட கட்சிகள் இந்தியா கூட்டணியாகவும், தாவேகா மற்றும் நேய மக்கள் கழகம் 3வது அணியாகவும், நாம் தமிழர் கட்சி தனிக்களத்தில் தனியாக காண்கிறது. இதில் மொத்தம் பாத்தீங்கன்னா 30 தொகுதிகள், 28 தொகுதிகள் 4 முனை போட்டியும், மாஹே மற்றும் ஏனையும் மும்முனை போட்டியும் உருவாகியுள்ளது. மாஹே மற்றும் ஏனத்தில் ஆகிய 2 தொகுதிகள் மட்டும் நாம் தமிழர் கட்சி போட்டியிடவில்லை. புதுச்சேரி வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று ஓட்டு கேட்டு வருகின்றனர். அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நேற்று அதிமுக கூட்டணியில் வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் ஈடுபட்டார். அதே போல பாத்தீங்கன்னா கடந்த நாட்களுக்கு மட்டும் பிரதமர் மோடி அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாரு. நாளை மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வு நிலையில் பாத்தீங்கன்னா பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்று மதியம் வந்து வருகிறார். அதே மாதிரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், நாம் தமிழக கட்சி ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் இன்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளனர். அதே போல பாத்தீங்கன்னா வருகிற 9ஆம் தேதி 1099 ஓட்டுச்சாவடிகளில் ஓட்டுப்பதிவு நடக்கிறது. பதிவான ஓட்டுகள் மே மாதம் 4ஆம் தேதி அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. அதே பாத்தீங்கன்னா புதுச்சேரியை பொறுத்தவரையில் அரசியல் கட்சிகள் தமிழகம் மற்றும் டெல்லியில் இருந்து அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நாளை மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்வடைகிறது. தீபிகா.